ഇതിൽ നമ്മൾ ആദ്യം വെള്ളം എടുത്തിട്ട് ഒരു 2 തുള്ളി ഒഴിച്ചു കൊടുക്കണം. 2 തുള്ളി മാത്രം ഒഴിച്ചു കൊടുത്തിട്ട് നല്ലവണ്ണം മിക്സാക്കിയതിന് ശേഷം നമ്മൾ വീടൊക്കെ വൃത്തിയാക്കി തുടച്ചു കഴിഞ്ഞാൽ ഈച്ച ശല്യം, ഉറുപ്പ് ശല്യം, മാറ്റ ശല്യം, കൊതുക് ശല്യം ഒന്നും കാണില്ല. അതിന് മാത്രം നല്ല പുൽത്തെളിക്കുന്ന ഉപയോഗം നമുക്ക് ഉളുക്ക്, ചതവ്, മുട്ടുവേനയ്ക്കും സഹകരിച്ച് തേച്ച് കൊടുക്കാം. റുബീസ് വന്ന് 150 ഒരു ബോട്ടിൽ. അപ്പോൾ പിന്നെ ഇത് വന്ന് യൂക്കാലിപ്സ്. ഇത് നമ്മൾ ചുടുകൊടുത്തിട്ട് ചാവി പിടിക്കാൻ ചെന്ന് തേച്ച് കൊടുക്കാം. ജലദോഷത്തിനൊക്കെ ചെറുക്കൊക്കെ നല്ലതാണ്. പിന്നെ പല്ലുവേനുണ്ടെങ്കിൽ പല്ലുവേനയ്ക്ക് നല്ലതാണ്. പഞ്ഞിലെടുത്ത് വെക്കുകയും ചെയ്യാം. ഇതിന്റെ പൈസ വന്ന് 130 രൂപ. എത്ര മില്ലി ഏട്ടാ? ഇത് 50 മില്ലി. അപ്പോൾ ഇത് വന്ന് ഒറിജിനൽ കാട്ടുതേന്. ഈ തേനെടുക്കുന്ന ആൾക്കാരെ ഞങ്ങളാ. ഒറിജിനൽ തേന് കിട്ടുകയാണെങ്കിൽ ഇവിടെ കിട്ടുള്ളൂ. ഇതിന്റെ റുപ്പീസ് വന്ന് 600, 600 രൂപ. എത്ര മില്ലി? അത് 1 ലിറ്റർ ആണ്. 700 മില്ലി ആണ്. 700 ഗ്രാം. ശരി ഏട്ടാ, താങ്ക് യു വെരി മച്ച്. ஓகே, அவர் பேசுறது பார்த்துருப்பீங்க இல்லையா, என்ன அழகாக பேசினார் இல்லையா. ஓகே, நம்மளோட காந்தலூரில் பார்த்தீங்கன்னா ஜீப் சவாரி அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸுங்க. அதுக்கு வேண்டிய கெஸ்ட்டு வந்து புக் பண்ணி இங்கே வராங்க ஜீப் சவாரி பண்ணுறதுக்கு வேண்டிகிட்டேவும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓன் வெஹிக்கிளில் வந்து இந்த ரூட்லலாம் வர முடியாது. அவ்வளோ நல்லா குழியாக இருக்கும். அப்போ அதில் நமக்கு ஓன் வெஹிக்கிளில் போக முடியாது. ஓகேவா. ஜீப் சவாரி பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணி அழகாக போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரில் தான் நாங்கள் போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் நடந்தெல்லாம் போய் தான் நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. அப்போ ஜீப்பில் அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் வரதாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அதுக்கு வேண்டி நான் ஸ்பெயினில் உங்களுக்கு நம்பர் தரேன். இதுக்கு நீங்கள் கால் பண்ணி தாராளமாக புக் பண்ணி